தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேடிஎம் அப்ளிகேஷனில் நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட் ஹிஸ்ட்ரி எப்படி ஹைட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேடிஎம்மில் நியூ அப்டேட் தந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ஹைட் பண்ணிக்க முடியும். நம்ம ஹைட் பண்ணுற ஹிஸ்ட்ரியை நம்ம என்ன தான் ஸ்டேட்மெண்ட்லாம் டவுன்லோட் பண்ணாலும் அதில் காமிக்காது. ஓகேவா? ஸோ பெர்மனெண்ட்டாக அந்த ஹிஸ்ட்ரியை நம்மளால் ஹைட் பண்ண முடியும். ஸோ அகைன் அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹிஸ்ட்ரி வராது அன்டில் நீங்கள் அன்ஹைட் பண்ணுற வரைக்கும். ஸோ இப்போ நம்ம பேடிஎம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேடிஎம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேடிஎம்மோட லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கணும். அதில் தான் இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதனால் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் பேடிஎம் அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்னிதி லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்டுதான் அப்டேட் பண்ணிக்கோங்க. பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இதில் பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிடலாம். இங்கே உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் எல்லாமே காமிக்கும். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஐட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த ஐடுன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் காட்டும். ஒன்ஸ் நீங்கள் இது ஐட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி உங்களோட ஹிஸ்ட்ரியில் காமிக்காது அப்படின்ற மாதிரி தந்திருப்பாங்க. அதே போல் நீங்கள் யூபிஐ ஸ்டேட்மெண்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐட் பண்ண ஹிஸ்ட்ரி உங்களுக்கு காமிக்காது அப்படின்றது தந்திருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் மெனு ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஐட் பண்ண ஹிஸ்ட்ரி காட்டும். அது எப்படி காமிக்கும் அப்படின்றதே நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போது நமக்கு அந்த 10,000 பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இப்போது நம்ம ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த 10,000ன்றது வந்திருக்காது. ஸோ இப்போ அந்த ஹைட் பண்ண பேமெண்ட்டை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த 3 டாட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வியூ ஹிடன் பேமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேங்க. இதில் வெரிஃபை ஆப்ஷன் காமிக்கும். வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய லாஸ்ட் ஸ்க்ரீன் செக்யூரிட்டி தான். இதில் நம்ம ஹைட் பண்ண அந்த பேமெண்ட் காமிக்கும். அதை பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம ரைட் டு லெஃப்ட் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அன்ஹைட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த அன்ஹைட் கொடுத்தோம் அப்படின்னா நார்மல் நம்மளோட ஹிஸ்ட்ரியிலே அது காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அகைன் நமக்கு காமிக்குது. இப்போ அகைன் நான் ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணிவிட்டு நான் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே 3 டாட் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிடுறேன். இல்லை டவுன்லோட் யூபிஐ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். இல்லை லாஸ்ட் 3 மந்த் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ரிக்வெஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இங்கே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு லாஸ்ட்டாக ₹1 கிரெடிட்டட் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. அந்த 10,000 பேமெண்ட் ஃபெயில் ஆனதுக்கான ஹிஸ்ட்ரி இங்கே காமிக்கல. ஓகேவா? ஸோ இது போல் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணணும். அதே போல் இல்லை இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேவா? இதில் 45 டேஸுக்கு முன்னாடி பண்ண ஹிஸ்ட்ரி நீங்கள் ஹைட் பண்ண முடியாது. ஸோ அதை ஹைட் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். நான் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஹைட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு சின்ன எரர் வருது. இந்த ஒரு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 டேஸ் முன்னாடியே பண்ணிட்டீங்க. அதனால் உங்களால் ஹைட் பண்ண முடியாது அந்தமாரி காமிக்குது. பட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 45 டேஸ்க்குள்ளேயே நீங்கள் ஹைட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் ஹைட் ஆகும். அதே போல் ஸ்டேட்மெண்ட்டில் வராது. ஸோ நீங்கள் இந்த 45 டேஸ் அப்புறமா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது. அதற்கு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். அந்த ஹெல்ப் ஆப்ஷனில் போய் அதில் ஹைட் பண்ண முடியும். அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க்கும் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.